சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். கடந்த ஒரு வாரமாகவே பார்லிமெண்ட் சீசன், அசம்பிளி சீசன், ஐபிஎல் சீசன், வெயில் சீசன். ஆமா, கடைசி 2 சீசன் ரொம்ப ஹைலைட்டா போயிட்டு இருக்கு, வெயிலும் ஐபிஎல்லும். ஆமா, வெயில் மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிச்சிருச்சு. மெல்ல மெல்ல அப்படியே நம்ம நகர்ந்து ஏப்ரல் மேக்குள்ள போக போறோம். ஆமா, மே நினைச்சாலே நிறைய பேருக்கு பகீரின் இருக்கு. அதை வச்சு நிறைய கேள்விலாம் வந்து கேட்டிருக்காங்க. இந்த வருஷம் வெயில் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ராம்கிரணியர் வந்து கேட்டிருக்காரு. அதுக்கு வந்து என்னென்ன மாதிரி தற்காப்பு எடுத்துக்கணும் நிறைய பேர் கூட பேசிட்டு தான் இருக்காங்க இந்த சூழல்ல, கோடைக்காலம் தொடங்கின உடனேயே. இதுக்கு வந்து இந்திய வானிலை ஆய்வு மையமே சமீபத்துல ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. தென்னிந்தியால குறிப்பா ஆந்திரா, கர்நாடகா, கிழக்கு இந்தியால ஒடிசா, ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம், மேற்கு இந்தியால குஜராத், மகாராஷ்டிரா மாநிலங்கள்ல வெப்ப அலை அதிகரிக்கும்னு வந்து எச்சரிச்சிருக்காங்க. சென்னையில, தமிழ்நாட்டுல சில நகரங்கள்ல வெப்பலை தாக்குதல் நடக்கும் அப்படிங்கிறதையும் வந்து கணிச்சிருக்காங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப கோடை காலம்னாலே பெரும்பாலும் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டுல சில நகரங்கள்ல தண்ணீர் தட்டுப்பாடு வர வாய்ப்பு இருக்குன்னு வந்து சொல்றாங்க. குறிப்பா மின்சார தட்டுப்பாடும் ஏற்படலாம்லாம் சொல்றாங்க. குறிப்பா கடந்த ஆண்டு பாக்குறப்ப 250 ஜிகாவாட் இது இருந்தது. இப்ப கூடுதலாக 20 ஜிகாவாட் அதிகரிச்சு 270 ஜிகாவாட்டை எட்டக்கூடும் அரசு வந்து எதிர்பார்க்கறாங்க. இப்ப பருவமழை ஆதாரமா கொண்ட நதிகளும் கூட இப்ப வறண்டு போனதா வந்து சொல்லியிருக்காங்க. அந்த இதுல என்னன்னா, இன்னொரு தரவு என்னன்னா, அந்த வெப்பலை தாக்குதலால நிறைய பேர் இறந்து போனாங்க. அந்த செய்தியெல்லாம் போன வருஷம் நம்ம பார்த்தோம். எப்படி எல்லாம் தற்காத்துக்கணுங்கிறதெல்லாம் கூட நம்ம வந்து இதே கமெண்ட்ஸோட கூட நம்ம வந்து பேசுவோம். அதுக்குள்ள ஒரு வருஷம் ஓடி போயிடுச்சு பாரு வேகமா. ஆமா, திரும்பியும் அது பேசினாலும் நல்ல விஷயம் தானே, ஏன்னா வெயில் ஓவரா போயிட்டு இருக்கு. ஆமா, இப்ப என்னன்னா, கடந்த ஆண்டு விவரங்களின்படி மார்ச்ல இருந்து ஜூன் வரைக்கும் 37 இந்திய நகரங்கள்ல 45 டிகிரி செல்சியஸுக்கு அதிகமா வந்து வெப்பம் வந்து இருந்திருக்கு. 40,000க்கும் மேற்பட்டவங்க இந்தியா முழுக்க இந்த வெப்பத்தினால வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது இறந்து போனவங்களோட எண்ணிக்கைன்னு வந்து பாக்குறப்ப அரசாங்கத்துடைய புள்ளி விவரங்களின்படி 143 பேரு. ஆனா பல்வேறு மாநிலங்கள்ல எடுக்கப்பட்ட அந்த கணிப்பின்படி 200 பேருக்கு மேல அப்படின்லாம் சொல்றாங்க. சில தன்னார்வ அமைப்புகள் எடுத்தாங்களா, அது வந்து 700 பேருக்கு மேல அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. இந்த ஆண்டு கடந்த ஆண்டை விட கொஞ்சம் கூடுதலா தான் இருக்கும்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. கடந்த ஆண்டே ஒரு உயிரிழப்பு இவ்வளவு வந்து சேதம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம கூடுதலா கவனமா இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மருத்துவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, பாடியை டீஹைட்ரேட் ஆகாம பாத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு வெயில போகாம இருக்கிறது. வெயில நீங்க போனாலுமே கொடை எடுத்துட்டு போறது, இல்ல தலைக்கு ஏதாவது கேப் போட்டுட்டு போறது, அடிக்கடி தண்ணீர் வந்து குடிச்சுக்கிட்டே இருக்கிறதுங்கிறது அவசியங்கிறாங்க. குறைந்தது 2 லிட்டர் 4 லிட்டர் வரைக்கும் குடிக்கலாங்கிறாங்க. உங்களோட உடல் தேவைக்கு ஏற்ப தண்ணீர் வந்து குடிச்சுக்கணும். குறிப்பா ஏதாவது நோய் இருக்கும் பட்சத்துல மருத்துவர்கிட்ட ஆலோசனை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பா. அதே மாதிரி அதாவது வீட்டுல வந்து மின்சார தட்டுப்பாடு ஏற்பட போதுலாம் சொல்றாங்க. ஆமா, செந்தில் பாலாஜி வேற ரெடி ஆகிட்டு இருக்காரு. நாங்க வந்து 22,000 மெகாவாட் வெளி சந்தையில இருந்து வாங்க போறோம். அதனால கேண்டில் வாங்கணும்னா வாங்கிலாம் வச்சுக்க வேண்டியதான். நம்ம என்னன்னா பகல்லே கஷ்டம் தான். நைட்லாம் வந்து நீங்க கரண்ட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் பாத்துவோம், அடுத்த வருஷம் எலெக்ஷன் நடக்க போகுது, அதனால இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கலாம். எலெக்ஷன் வேற பக்கத்துல வந்துருச்சு. ஆமா, 2006-11 ஞாபகம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி குறிப்பா குழந்தைகள் பெரியவர்களை வெயில கூட்டிட்டு போறப்ப ரொம்ப ஜாக்கிரதையா வந்து கூட்டிட்டு போங்க. ராஜ் அப்படிங்கிற நேர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ, யார் அந்த சார், இதெல்லாம் வந்து என்ன ஆச்சு, அதை பத்தி சொல்லுங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். ஒரு பெண்ணுக்கு வந்து ஞானசேகரன்கிற நபர் வந்து பாலியல் தொல்லை கொடுக்க, அந்த டைம்ல போன்லாம் பேசுனது, யார் அந்த சார், இதெல்லாம் வந்து பெரிய இதாச்சு. நீதிமன்றமே தலையிட்டு ஐபிஎஸ் ஆபீசர் தலைமையில் குழுவனார போட்டிருந்தாங்க. ஆமா, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டிருந்தாங்க. 3 பெண் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் தான் அதை விசாரிச்சாங்க. இந்த வழக்குல யார் அந்த சார் அப்படிங்கிறத எதிர்கட்சிகள், குறிப்பா அதிமுக பெரிய அளவுல எடுத்துட்டு போனாங்க. அதுதான் வந்து அவர் கேள்வியாகவும் கேட்டிருக்காரு. இதுல யார் அந்த சார் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி போலீஸ் பண்ண ஒரு பெரிய தவறு வந்து பெரிய பிரச்சனையாச்சு. என்ன அப்படின்னா, எஃப்ஐஆர் வந்து லீக் ஆயிடுச்சு. இது போலீஸ் பண்ணல, மத்திய அரசோட அந்த போர்ட்டல்ல இருந்து வெளியாயிடுச்சுன்னு அரசு தரப்புல வந்து சொன்னாங்க. அதுல வந்து பத்திரிகையாளர் கூட்டியார விசாரிச்சாங்க. அண்ணது அவங்க தவறு.
ஆமா, அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரோட போனை வாங்கி பாக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. இப்போ இந்த வழக்கோட நிலைமை என்ன, அந்த யார் அந்த சாருக்கு பதில் கிடைச்சதா அப்படிங்கறதான் நம்ம நேயரோட கேள்வி. இப்போ இந்த வழக்குல ஞானசேகரனுக்கு எதிராக எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருந்தாங்க. விசாரணை நடத்தி இப்போ குற்றப்பத்திரிகையும் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த குற்றப்பத்திரிகையில யார் அந்த சாருக்கு பதில் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது பதில் இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து போலீஸ் கிட்ட கேட்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த டைம்ல வெறும் ஃபிளைட் மோட்ல போட்டுட்டு சும்மா அந்த பெண்ணை பயமுறுத்துறதுக்காக வந்து ஞானசேகரன் இப்படி பண்ணியிருக்காரே தவிர வேற எந்த இதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. முதல்வருமே என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவர் திமுக அனுதாபி தான் அப்படிங்கிறத சட்டமன்றத்திலே வந்து சொல்லியிருந்தாரு. அந்த அதிகாரத்தை வச்சு பின்னாடி யாரும் இருக்காங்களா அப்படிங்கிறத விசாரிக்கணும்னு எதிர்க்கட்சிகளும் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அந்த விசாரணை எதுவுமே இல்லாமல் ஞானசேகரன் மட்டுமே தப்பு பண்ணியிருக்க மாதிரி தான் குற்றப்பத்திரிகையில் வந்து சொல்லியிருக்காங்க. யார் அந்த சாருக்கு இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குற்றப்பத்திரிகையில் ஃப்ளைட் மோடு கதை இங்கே இல்லை. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த இடைப்பட்ட நேரம், அந்த சம்பவம் நடந்ததில்லை, அந்த நேரத்துலேருந்து சம்பவம் முடிகிற வரையும் எந்த இன்கமிங் காலோ எந்த அவுட் கோயிங் காலுமே ஞானசேகரன் நம்பருக்கு வரல, அதுக்கான ஆதாரம் இருக்குது, அவர் சும்மா ஃபோனை காதில் வச்சுக்கிட்டு மிரட்டியிருக்காரு அப்படிங்கிறதான் போலீஸ் சொல்லியிருக்க விஷயம். ஸோ இதில் வேற யாருமே இல்லைங்கிறது போலீஸோட வாதமாக இருக்குது. ஆனால் இப்பயுமே எதிர்க்கட்சிகள் ஆர்வலர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரியான ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு பிரியாணி கடை வச்சிருக்க நபர் வந்து எளிதாக எப்படி உள்ளே வர முடியும்? அது ஏற்கனவே அக்யூஸ்ட் வேற, நீங்கள் என்ன கண்காணிக்காம விட்டீங்க? யாரும் பேக்கப் இருக்காங்களா? இவர் ஆளுநர் ஆர்.என். ரவி வேந்தரா இருக்காரு, அவருக்கு கீழே துணைவேந்தர், பதிவாளர்னு அவங்கெல்லாம் இருக்காங்க. இதுலலாம் என்ன அங்கே ஆளுநர் மொழி பக்கத்தில் இருக்கு. அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? கண்ட்ரோல் யாருக்கிட்டையுமே இல்லையா? இதெல்லாம் ஏன் விசாரிக்க மாட்டேங்கிறீங்கன்னு இன்னமும் வந்து குரல்கள் இருந்துட்டு தான் இருக்கு. பட் எஸ்ஐடி வந்து இதை முடிச்சுட்டு ஞானசேகரனுக்கு எதிராக தான் கோர்ட்ல வழக்கு நடத்திட்டு இருக்காங்க. இப்போ இந்த ட்ரையல் நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் கிராஸ் ட்ரையல், குறுக்கு விசாரணை இதெல்லாம் நடந்து கடைசியா வந்து அவர் வந்து என்ன தண்டனை, அவர் கன்விக்டடா எல்லாங்கிறது நீதிமன்றம் தான் சொல்லணும். இதுதான் இந்த வழக்கோட நிலைமை. டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட், இதை பற்றி அவேர்னஸ் ஏற்படுத்துங்க, இதை பற்றி நிறைய பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தசாரதி லோகநாதன் அவர் வந்து நமக்கு கேட்டிருக்காரு. கண்டிப்பாக பேச வேண்டிய ஒரு விஷயம்தான் இந்த டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2023. இது 2023 கொண்டு வந்திருந்தாங்க. இருந்தாலும் நம்ம ஒரு 20 வருஷம் பின்னாடி போய் 2005 இந்த ஆர்டிஐ ஆக்ட் கொண்டு வந்தாங்கல்ல. ஆர்டிஐ ஆக்ட் மன்மோகன் சிங் கவர்மெண்ட்ல கொண்டு வரப்பட்டது தான் இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம நாடு ஜனநாயக நாடு அப்படிங்கும்போது மக்கள் வரிப்பணத்தில் தான் அரசுகள்லாம் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த அரசு அதிகாரிகள், அரசு நிறுவனங்கள், அரசாங்கம், ஒட்டுமொத்தமாக அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், பிரதமர், முதல்வர் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான உரிமை மக்களுக்கு இருக்கு. இது அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லி தான் இந்த ஆர்டிஐ விஷயத்த கொண்டு வந்தாங்க. அதனால தகவல் உரிமை சட்டத்தின் மூலம் நிறைய தகவல்களை அப்பையில இருந்தே ஆர்டிஐ ஆர்வலர்கள் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆமா, இப்ப எக்ஸ்பர்ட் ஆயிட்டாங்க அரசாங்க ஊழியர்கள், அரசாங்கமும். என்ன காரணம் கேட்டா அதுக்கான தகவல் இங்க இல்லை. இது ஒரு தகவலா, இது ஒரு பதிலாங்கிற ரேஞ்சுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆர்டிஐ மூலமா நிறைய ஊழல்கள், முறைகேடுகள்லாம் வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கு. நம்மளுமே இங்க ஜூனியர் உடன், ஆனந்த உடன்லாம் ஆர்டிஐ மூலமா பெறப்பட்ட தகவலை வச்சு அம்பலப்படுத்தியிருக்கோம். எல்லாமே நடந்திருக்கு. ஆனா இப்போ காலம் செல்ல நீங்க சொன்ன மாதிரி தகவல் இல்லை, இல்லைன்னா பதிலே வரதில்லை, இப்படிலாம் வந்து பலவீனப்படுத்திட்டு இருக்காங்க ஆர்டிஐ ஆக்ட. இல்லாட்டி வந்து அந்த தகவல் வந்து சட்டத்துக்கு கூட கொடுக்க கூடாது அப்படின்றாங்க. பிரதமர் அலுவலகமே சொன்னாங்கல்ல, இது ஆர்டிஐ ஆக்ட் கீழே நாங்க கொடுக்க முடியாதுன்னா கூட சொல்லியிருந்தாங்க. ஆமா, அதுக்கும் சில விதிமுறைகள் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ நாட்டோட பாதுகாப்பு ரகசியங்கள், வர்த்தக ரகசியங்கள், வெளியுறவுத்துறை சார்ந்த வெளிநாட்டோட பகிர்ந்து கொள்ளப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி நாடாளுமன்றத்தோட, சட்டமன்றத்தோட சிறப்புரிமையை மீறக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் வந்து ஆர்டிஐ ஆக்ட் மூலமா நம்ம வாங்க முடியாது அப்படிங்கிறது விதி. ஆமா, அந்த ரூல்ல வந்து இருக்கு. ஆர்டிஐ ஆக்ட் 2005 சட்டப்பிரிவுகள் கீழே இருக்கு. அதுல ஒண்ணு வந்து 8(1)J, இந்த பிரிவின் கீழே என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பொதுநலன் சாராத தனிநபர் விஷயத்த கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. பொதுநலன் சாராத அப்படிங்கும்போது பொது வாழ்க்கையில இருக்கவங்களோடது தனிநபர் வந்து கொடுத்துதான் ஆகணும். அதாவது நாடாளுமன்றத்துக்கோ சட்டமன்றத்துக்கோ ஒரு விஷயத்த ஒருத்தரால சொல்ல முடியும்னா அதை வந்து ஆர்டிஐ மூலமா மறுக்கிறோம்னு சொல்ல முடியாது. அதனால வந்து இப்போ எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், அமைச்சர்களோடதெல்லாம் நம்ம வந்து கேட்டா அவங்க கொடுக்கணுங்கிறது தான் இருக்கு. அதே நேரத்தில் பொதுநலன் சாராத விஷயங்கள் ஒரு தனிநபரோடது உங்களோடது கொடுங்க அப்படின்னு கேட்டால் அது கொடுக்க முடியாது ஆர்டிஐ ஆக்டில். ஸோ இதுதான் வந்து சட்டம் சொல்லுது, ஆர்டிஐ சட்டம். இந்த பிரிவை வந்து பலவீனப்படுத்துகிற மாதிரி தான் இந்த டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து இருக்குது. அதில் ஒரு சட்டப்பிரிவு இருக்குது அப்படின்னு வந்து இப்போ ஆர்டிஐ ஆர்வலர்கள்லாம் ஒன்று சேர்ந்துருக்காங்க. இது வந்து 2017 ஒரு கேஸ் உச்சநீதிமன்றத்தில் வருது. அதில் வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தனிநபர்களோட விஷயத்தை வந்து வெளியில் கொடுக்கறது அப்படிங்கிறது அவங்க அடிப்படை உரிமைக்கு எதிரானது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
ஆர்டிகல் 21 வந்து இதை தடை செய்யுது அப்படின்லாம் அந்த தீர்ப்புல சொன்னோன்னா தனிநபர்களோட அந்த தரவுகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல மத்திய அரசு வந்து ஒரு குழு அமைக்கிறாங்க. இதுக்கு ஒரு சட்டத்தை இயற்றுங்கன்னு அந்த குழுவுக்கு ஒரு டாஸ்க்கும் கொடுக்கப்படுது. அவங்க எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரேம் ஒர்க்லாம் பண்ணி 2023 இந்த பில்லு வந்து 2 அவைகள்லையுமே பாஸ் பண்ணி குடியரசுத் தலைவரோட ஒப்புதலும் வாங்கிடுறாங்க. இப்போ இதுல என்ன சிக்கல் அப்படின்னா, இந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல 44(3) அந்த பிரிவின் கீழே ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதுல என்னன்னா, அந்த 8(1)J இருக்குல்ல, அந்த ஆர்டிஏ ஆக்ட்ல அதுல வந்து தனிநபர்கள் வந்து பொதுநலன் சார்ந்து இருந்தா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கல்ல தகவல். இதுல போய் எந்த இதுவுமே பொதுநலன் சார்ந்து இருந்தாலும் சாராம இருந்தாலும் தனிநபரோட டேட்டாவை கொடுக்கவே முடியாது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ஜியோட இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஆர்டிஏ ஆக்டில் அவரோட டிகிரி எல்லாம் கேட்டு அது கோர்ட்டில் கேஸாக போய்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் வந்து தனிநபரோட டேட்டாவெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதுனால ஆர்டிஏ ஆர்வலர்கள்லாம் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு இதை பற்றி நிறைய பேசியிருந்தாங்க. அஞ்சலி பரத்வாஜ், பிரசாந்த் பூஷன் இவங்கெல்லாம் வந்து டெல்லியில் ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தி அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து ஏற்கனவே ஆர்டிஏ வந்து பலவீனப்படுத்திட்டாங்க. இப்போ இந்த சட்டத்தையும் கொண்டு வந்தா இன்னும் பலவீனப்படுத்திடும், எந்த தகவலுமே வாங்க முடியாத ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாங்க. அதான நோக்கம். ஆமா, அதனால வந்து அவங்க மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை போய் சந்திச்சிருந்தாங்க. அவருமே என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்க இந்த மாதிரி தனிநபர் டேட்டாவை பாதுகாக்கிறோங்கிற ஒரு போர்வையில நீங்க வேற ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்க, மக்களோட அடிப்படை உரிமைகளை பறிச்சிட்டு இருக்கீங்க, இதுக்கு எதிராக காங்கிரஸ் போராடும்லாம் சொல்லியிருந்தாரு. ஜெய்ராம் ரமேஷ் வந்து தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு கடிதம்லாம் எழுதியிருந்தாரு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க காங்கிரஸ்னா, எதிர்கட்சி எம்பிக்கள்கிட்டலாம் கையெழுத்து வாங்கி இதை வந்து ஒரு மனுவா மத்திய அரசு கொடுக்கறதா பிளான் பண்ணியிருக்காங்க. முதல் கையெழுத்து ராகுல் காந்தி போட்டிருக்காரு, அந்த மனுவில் முதல் கையெழுத்து போட்டிருக்காரு. ஸோ அதை வந்து இப்போ அனுப்ப போறாங்க மத்திய அரசுக்கு. இந்த சட்டப்பிரிவு பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட் கையில ராகுல் காந்தி, சரி ரைட்டு ஓகே ரிஜெக்டட் முக்கியமாக பேப்பர்ல அப்படின்னு சொல்லி பண்றாங்களா என்னன்னு தெரியல. ஆனா வந்து அந்த சட்டப்பிரிவை மட்டும் நீங்க வந்து திரும்பி வாங்கிக்கணும். ஏன்னா தனிநபரோட டேட்டாவை பாதுகாக்கிறது ஒரு அரசோட கடமை தான், கண்டிப்பா அதை பண்ணி தான் ஆகணும். ஆனா அதுல கோட்டையெல்லாம் விட்டுருக்காங்க. 13 அடி சுவருக்கு பின்னாடி ஆதார் டீடைல்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. 3 அடி நீ மிஸ் பண்ணிட்ட, 16 அடி சுவரு. 16 13 எத்தனை அடியா இருந்தாலும் மிஸ் ஆயிடுச்சு. அவங்க வந்து டேட்டாவை வந்து வெளியே விட்டுட்டாங்க. இப்போ உயரம் வந்து அவ்வளோ சொன்னாங்க, 13 16. திக்னஸ் மட்டுமே 5 அடின்னாங்க. என்ன திக்னஸ்ன்னு தெரியல, எல்லாம் வெளியே வந்துருச்சு. இப்போ இந்த டேட்டாலாம் வெளியே வந்துடும். ஆனால் நம்ம வந்து ஒரு அமைச்சரோடையோ உங்களோடையோ தனிநபர் டேட்டா கேட்டோம்னா ஆர்டிஏ மூலமா கேட்டால் கூட வர முடியாத அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து தவறு அப்படிங்கிறது ஒரு காங்கிரஸ்ல இருந்து இதை முன்னெடுத்திருக்காங்க. கண்டிப்பா அந்த சட்டப்பிரிவை அவங்க திரும்பி வாங்கிக்கணும் அப்படிங்கிறது இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு. முக்கியமான ஒரு விஷயம்தான் இது. ஏன்னா ஆர்டிஐ வந்து கண்டிப்பா ஒரு ஜனநாயக நாட்டில் மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். பட் இப்படி ஒரு நிலைமையில போயிட்டு இருக்காங்க. ரமேஷ்ங்கிற நேயர் வந்து இந்த வருஷம் ஐபிஎல்ல யார் ஜெயிப்பா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இந்த சில கிளிகள் முயல்கள் இதெல்லாம் வந்து இந்த சாக்கர் மேட்ச் ஃபுட்பால் மேட்ச் எல்லாம் யார் ஜெயிப்பாங்கலாம் போய் சொல்லுவோம். அந்த மாதிரி நம்ம 2 பேரும் நினைச்சு கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமா, யார் ஜெயிப்பாரு நீங்க சொல்லுங்க. ஐபிஎல் நான் பாக்குறது இல்லப்பா. பாக்குறது தோனி வந்தா மட்டும் அந்த ஹைலைட்ஸ் மட்டும் பார்ப்பேன். உண்மையை சொல்லிருக்கோம்ல. சரி, அப்ப யார் ஜெயிப்பாங்க சும்மா ஒரு கணிப்பு சொல்றேன். தோனி வந்தா ஹைலைட்ஸ் பார்ப்பேன். அப்புறம் யாரோட ஃபேனா இருக்க போறேன்? தோனியோட ஃபேனா இருக்க போறேன், சிஎஸ்கேவோட ஃபேனா இருக்க போறேன். சரி, சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு பெரிய விசில போடுங்க. நான் காலேஜ் படிக்கிறப்பலாம் சிஎஸ்கேவோட பெரிய ஃபேனா இருந்தேன். 6 அடிச்சா தடன்னு தட்டுவாங்கல்ல, தட்ட எடுத்துட்டு. அப்பயே நீங்க கொரோனா டைம்க்கு முன்னாடியே உங்களுக்கு பிராக்டிஸ்ல இருந்திருக்கு. விசில் அடிக்கிறது அப்படியே வர 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 அது ஈர்ப்புலாம் குறைஞ்சிட்டே இருக்கும். எனக்கு பெரிய ஈர்ப்பு இல்லை. ஸோ நம்ம கணிக்கலாம் முடியாது. கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் வேணா டீம் எல்லாம் வச்சு கணிச்சு வச்சிருப்பாங்க. நம்ம இப்பதான் 4-5 மேட்ச் முடிஞ்சிருக்கு, அதுலயும் ஆர்சிபி சிஎஸ்கேல தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. நான் கணிக்கணும், என்னோட ஆசையை நான் சொல்றேன், சிஎஸ்கே ஜெயிக்கணும்ட்டு. ஏன்னா ஒன் லாஸ்ட் டைம் சொல்லிட்டு தலை போட்டு வந்திருக்காருல்ல. ஆமா, அதனால நானும் சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா யார் ஜெயிப்பாங்கிறதெல்லாம் வந்து ஃபைனல்ஸ்ல தான் தெரியும். நீங்க ஆடியன்ஸுக்கு தெரியாதா இல்ல பாக்குறவங்களுக்கு தெரியாதா? எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்குமே தெரியும். இதுல வந்து அவர் நம்மளையும் மதிச்சு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஆனா அவரே இந்த நேரத்துல இன்னைக்கு வர சிஎஸ்கே மேட்ச் அதுதான் பாத்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். நம்ம ஷோ பாத்துட்டு இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். நாளைக்கு பாப்பீங்கல்ல, அப்போ வந்து நீங்களே கமெண்ட்ல ஏதாவது கணிச்சு சொல்லுங்க.
மற்றவங்களும் வந்து என்ன நினைக்கிறீங்களோ அதை சொல்லலாம். நிச்சயமா, ஏன்னா போன வருஷம் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு, ஐபிஎல் வந்து நடந்துட்டு இருந்தது. அந்த சமயத்துல நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த வருஷம் தான் வெயில் வேற அடிக்க போகுது, எல்லாம் வீட்டுல இருங்க, சேஃபா இருங்க நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதனால தாராளமா என்டர்டைன்மெண்ட்டும் முக்கியம் வாழ்க்கையில. அரசியல் பக்கமே போயிட்டு இருக்க கூடாதுல்ல. கலை, விளையாட்டு, இலக்கியம் எல்லாமே அவசியம் தான் வாழ்க்கைக்கு. கண்டிப்பா. அதனால உங்களுக்கு எந்த டீம் பிடிக்கும், எந்த பிளேயர் பிடிக்கும், யார் ஜெயிப்பாங்க நீங்க கணிக்கிறீங்களோ போடுங்க. ஜெயிக்கிறப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், நம்ம நேரில் அன்றே கணித்து விட்டார்கள் அப்படின்னு. கண்டிப்பா அது பண்ணுவோம். இன்னைக்கு ஐபிஎல் மேட்ச் வேற இருக்கு, முடிச்சுக்குமா? கிளம்புறீங்களா? ஓகே, முடிச்சிடலாம். நன்றி. நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.